Welcome to our Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 7ல அணிகளும் அணிக்கோவையும்ல exercise 7.4ல problem number 1 பார்க்க போறோம். problem number 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா மூணு புள்ளி கொடுத்திருக்காங்க. ஒரு முக்கோணத்தோட மூணு புள்ளிகளை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினா அணிகள்ல முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா modulus of 1/2 into இது வந்து modulus, இது வந்து modulus கிடையாது, இது வந்து determinant of x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 இதுதான் வந்துட்டு முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இத வந்து modulus ன்னு சொல்லணும். இங்க உள்ள இருக்கிறது வந்து இது வந்து determinant. சோ இப்போ வந்து நமக்கு மூணு புள்ளி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த மூணு புள்ளியில இருந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். x1 y1 x2 y2 இது வந்து x3 y3 ஆ இருக்கும். இப்ப இந்த புள்ளியை ஒவ்வொன்றையும் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ 1/2 into x1 y1 x1 y1 னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். சோ இது x1 இது y1 இது x2 இது y3 இது x1 y1 இது x2 y2 இது x3 y3 ஆ இருக்கும். சோ 1/2 into 0, 0 1 ஃபார்முலால 1 தான் இருக்கு. சோ இந்த 1 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் x2 y2 போடணும். அப்ப 1, 2 சோ இங்க 1 2 இது 1 அப்படியே வந்துரும். நெக்ஸ்ட் x3 y3 னா 4 3 1. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூவை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம்? இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்கேயும் 0 இங்கேயும் 0. சோ ரெண்டையும் விட்டுறலாம். விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்க போறோம். அப்போ 1 into இந்த காலம் அண்ட் ரோவை மறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். 1 into 3 3 minus of 4 into 2 வந்து minus 8 கிடைக்கும். அப்ப 3 minus 2 இப்ப 3 minus 2 என்ன ஆயிரும்? 3 minus 2 வந்துட்டு 3 minus 8 வந்து 5. அப்ப minus 5/2 மாடுலஸ் வேல்யூ வரும். நமக்கு வந்து எப்பயுமே முக்கோணத்தின் பரப்புன்றப்ப பரப்பு இதெல்லாமே கண்டுபிடிச்சு பரப்பு சுற்றளவு இதெல்லாமே எப்படி தான் வரும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸா வரும். ஏன்னா அது வந்து ஒரு அளவை குறிக்குது. ஸோ பாசிட்டிவா தான் வரும். அப்போ மாடுலஸ்ல இருந்து இதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு மாடுலஸ் ஆஃப் நமக்கு ஃபார்முலால மாடுலஸ் இருக்கு. ஸோ மாடுலஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறப்ப வந்து பாசிட்டிவ் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணத்தின் பரப்போட முக்கோணத்தோட புள்ளிகள் 3 புள்ளிகளையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுல என்னன்னா முக்கோணத்தின் பரப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க. பரப்பு வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதுல வந்து ஒரு புள்ளியில வந்து இந்த கேன்னு ஒரு பாயிண்ட் x1 என்ன அப்படின்றது தெரியாம கொடுத்துருக்காங்க. அதை வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த x1 அந்த k வந்து நம்ம என்னன்னு அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் பரப்பு ஆனா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல கொடுத்துருக்கிற புள்ளிகளை எழுதிக்கிறோம். k, 2னா இப்ப k, 2 2, 4 3, 2 இது வந்து x1 இது y1 இது x2 இது y2 இது x3 y3. இப்ப முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதுனா முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு modulus of 1/2 into determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 ன்னு எழுதிக்கிறோம். முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4 கொடுத்துட்டாங்க. ஸோ 4 ஈக்குவல் டுன்னு எழுதுறோம். 4 ஈக்குவல் டு modulus of 1/2 into நம்ம புள்ளிகள் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த புள்ளி நமக்கு என்னன்னு தெரியாது, கேன்னு இருக்கு. ஸோ அது கேன்னு எழுதிக்கிறோம். k 2 நெக்ஸ்ட் 1 இது நம்ம ஃபார்முலால இருக்கிறது 1 2 4 அது 1 3 2 1. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூவை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். அப்போ 4 ஈக்குவல் டு modulus of 1/2 into இந்த மாடுலஸ் வேல்யூ நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ 1/2 into k into இது பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ நான் எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். 4k into இந்த காலம் அண்ட் ரோவை நம்ம மறைச்சுக்கிட்டோம்னா 4 into 1 4 மைனஸ் ஆஃப் ஆப்போசிட்ல மல்டிபிள் பண்றப்ப நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 2 into 1 minus 2 minus 2 into இந்த காலம் அண்ட் ரோவை மறைச்சுக்கிட்டோம்னா 2 into 1 வந்து 2 minus 3 into 1 வந்து 3 plus 1 into இந்த காலம் அண்ட் ரோவை மறைச்சுக்கிட்டோம்னா 2 into 2 வந்து 4 minus 4 into 3 வந்து minus 12 கிடைக்கும். இப்போ வந்து உள்ள விட்டு மல்டிபிள் பண்றோம். ஸோ 4 equal to modulus of 1/2 into 4 minus 2 வந்து 2. ஸோ 2 into k வந்து 2k 2 minus 3 வந்து minus 1 minus 1 into minus 2 வந்து minus into minus plus 2ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் plus 1 into 4 minus 12 வந்து minus 8. ஸோ minus 8 into 1 வந்து minus 8னே கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்றோம். ஸோ 2 minus 8 வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா minus 6. அப்போ 1/modulus of 1/2 into 2k minus 6ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்து இந்த 1/2 நம்ம உள்ள கொண்டு போனோம்னா
2 கேன்சல் ஆயிரும். 6/2 வந்து என்ன கிடைக்கும்னா 3. அப்போ k minus 3 4 equal to k minus 3ன்னு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் k minus 3 நமக்கு வந்து மாடுலஸ் இருந்தால் நம்ம k வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மாடுலஸ் எடுத்து விட்டுரும். அப்போ மாடுலஸ் எடுத்து விட்டுருக்கிறப்ப இது மாடுலஸ் ஆஃப் k minus 3 equal to 4. அப்போ இது வந்து நம்ம மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கிறப்ப இந்த 4 வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ என்ன போடுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 equal to k minus 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ கேவோட வேல்யூ k minus 3 equal to ப்ளஸ் 4 இருந்தால் கேவோட வேல்யூ எப்படி இருக்கும், k minus 3 equal to மைனஸ் 4 இருந்தால் k வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ k minus 3 equal to ப்ளஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா இப்போ k minus 3 equal to 4. அப்போ k equal to 4 minus 3 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 3. இப்போ k equal to 7 கிடைக்கும். k equal to 7 கிடைக்கும். சப்போஸ் k minus 3 equal to minus 4 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா k minus 3 equal to minus 4. அப்போ k equal to minus 4 minus 3 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ k equal to minus 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். மாடுலஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம k வேல்யூ மட்டும் தனியாக ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ மாடுலஸ்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப இந்த வேல்யூ மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல் டு தான் 4 இருக்கும். இப்போ இந்த மாடுலஸ் வேல்யூ வெளியில் எடுக்கிறப்ப அது ப்ளஸ் 4 இருந்திருக்கலாம் மைனஸ் 4 இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு என்ன போடுறோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு போடுறோம். ஸோ போட்டுட்டு ப்ளஸ் 4 இருந்தால் k வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும், மைனஸ் 4 இருந்தால் k வேல்யூ என்ன வரும்னு சொல்லிட்டு ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும்.